ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட்டீஸ் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஈஸியான ஒரு பால்கோவா தான் பண்ண போறோம். இதுக்கு நான் பால் சேர்க்க போறது இல்ல. பால் சேர்க்காம எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. பாலே இல்லாம பால்கோவா இன்னைக்கு எப்படி பண்ணலாம் நம்ம பார்க்கலாம். அதுக்கு தேவையா நான் எடுத்திருக்கிறது 1 கப் மைதா எடுத்திருக்கேன். 1 கப் ஜீனி நல்லா மிக்சியில போட்டு அடிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இது கூடவே 2 ஏலக்காவையும் போட்டு அடிச்சு வச்சிருக்கேன். நான் இதுல ஆயிலும் நெய்யும் வச்சிருக்கேன். பாதி ஆயில் பாதி நெய் இப்படி ஊத்தி வச்சிருக்கேன். நான் ஃபுல்லா நெய் வேணும்னாலும் சேர்க்கலாம். நான் இப்ப 2ஐயும் கலந்து எடுத்து வச்சிருக்கேன். இது நீ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. பேன் அடுப்பில் வச்சு அதுல நம்ம கலந்து வச்சிருக்கிற நெய்யையும் ஆயிலையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கெட்டியான பாத்திரத்துல செய்யறதுக்கு பாருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். சேர்த்தோன்னே நம்ம எடுத்து வச்சுக்கணும். மைதாவையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அடி பிடிக்காம லைட்டா கிண்டிக்கிட்டே இருக்கணும். சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை. கொஞ்சம் அந்த மைதாவோட பச்சை வாடை இதெல்லாம் போய் லைட்டா வெந்த மாதிரி ஆகணும். அப்போ நம்ம ஜீனிஸ் இந்த மாதிரி பாத்திரத்துல கொஞ்சம் நெய்யை தடவி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டேஜ்ல நம்ம இதுல ஜீனி சேர்த்துக்கலாம். ஜீனி நல்லா பொரிச்சுக்கணும், இல்லாட்டி அது நம்மளுக்கு சாப்பிடும் போது கட்டி தட்டும். ஜீனி சேர்த்தனா கொஞ்சம் தண்ணி விடுற மாதிரி இருக்கும். அதை நம்ம நல்லா சுண்ட வச்சுக்கலாம். ஜீனி சேர்த்து நல்லா இந்த மாதிரி கட்டி தட்டாம உடைச்சு விட்டுக்குங்க. ஜீனி மைதா எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சருக்கு வந்தோடனேயும் நம்ம ஒரு பாத்திரத்துல எண்ணெய் தடவி வச்சிருக்கோம்ல அதுல மாத்திக்கலாம். இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்து நல்லா செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணி ஒரு 15 நிமிஷம் இப்படியே நல்லா ஆறின பிறகு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஈஸியாவே பண்ணிடலாம். நீங்களும் பண்ணி பாருங்க கண்டிப்பா. இப்போ நம்ம பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சைடை மட்டும் இப்படி எடுத்து விட்டு ஒரு பாத்திரத்துல எடுத்துக்கலாம். இப்போ இது நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பால்கோவா எவ்வளவு சூப்பரா வந்திருக்குன்னு பார்க்கலாம். நம்ம பாருங்க, நல்ல தொட்ட உடனே சூப்பரா வருது பாருங்க. சூப்பரா இருக்குது. நீங்க செஞ்சு பாருங்க, வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.